இது தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட கிராமம், அதாவது கெட்டகோளம் விருதுநகர் கிராம சேவகரை மாற்றும்படி ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்குது. அது என்ன காரணத்துக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்குற விஷயத்தில் கிராம சேவகர் தவறு இழைச்சிருக்கிறார். அதாவது ஒரு சின்ன பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லி கேட்ட இடத்துல அந்த சாப்பாட்டை கொடுக்க மறுத்த இடத்துல அதை தட்டி கேட்க போன அவருடைய தந்தையை சிறையில் அடைச்சிருக்கிற ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. ஆகவே இந்த விஷயத்தை கண்டித்து எங்களோட கருத்துத்துறை பிரதேச சபையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்து ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்கோ அந்த ஆர்ப்பாட்டம் என்ன நடந்தது, எது நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். இதுவரை இப்படி ஒரு ஜிஎஸ் எங்க அம்மாட்ட காலத்திலயோ அப்பாண்ட காலத்திலயோ காணையில. இப்படியான ஒரு ஜிஎஸ் எங்களுக்கு வேண்டாம். ஒரு பெண்ணா பிறந்த ஒரு பெண் இந்த குழந்தையோட போக நெஞ்சில பிடிச்சு தண்ணி விடுறா. இதை நீங்க ஒருத்தருமே கேட்க மாட்டீங்களோ? ஜனாதிபதி ஐயா, நீங்கெல்லாம் உடனடியா எடுக்கணும். ஒருத்தருமே கேட்க மாட்டீங்களே என்று சொன்னா அவ அரசு உத்தியோகத்துல இருக்கிறா. அந்த ஒரு காரணத்தை வச்சு யாருமே இதுக்கு ஒரு பயப்படுகிறா. அவர்கிட்ட மென்ஷன் போலீஸ் ஏதாவது போய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு பயத்துல ஊர்ல இருக்கிற ஒருத்தருமே கேட்க மாட்டேன். நீங்கெல்லாம் என் பிள்ளைகளுக்கு பார்த்து சொல்லணும். உடனடியா எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் அப்பாவே காணையில அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம். நான் இப்படி இருந்தா என் பிள்ளைகள் மூட்டு நாங்கள் சாவோம். என் மனுஷனை ரிலீஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காரு? கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். விசாரிக்கிறேன், அது என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். போலீஸ் நடவடிக்கை தான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவையிலும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுடைய அவையிலும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணின போல எனக்கு தெரியும். கேஸை பற்றி கதைக்க மாட்டேன்னுட்டே சொல்லியிருக்கிறேன். நீங்கள்லாம் மக்கள் பார்க்க எல்லாரும் இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் எங்களுக்கு முன்னுக்கு வார்த்தைகளை செய்யுங்க. இந்த மூன்று பிள்ளைகளை நான் வச்சுக்கொண்டு என்ன பாடுபட போறேன்? நான் எனக்கு ஒருத்தட்ட உதவியும் இல்லை. வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சகோதரங்களோ ஒருத்தரும் வெளிநாடும் இல்லை. என் பிள்ளைகளும் நான் தான். என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ எது நடந்தா கீதாஞ்சலி சிவாஜினி அவாதான் பொறுப்பு. ஏன் 406 ஜிஎஸ் தான் என் பிள்ளைகளுக்கும் எனக்கு மூன்று பிள்ளைகளுக்கும் எனக்கும் என் மனுஷனுக்கும் எது நடந்தா நான் தற்கொலை செய்தால் என் பிள்ளைகளுக்கு எது நடந்தா ஜிஎஸ் தான் எங்களுக்கு பொறுப்பு. கட்கோவளம் ஏ406 கட்கோவளம் கருத்துத்துறை அவாதான் எங்களுக்கு பொறுப்பு. உடனடியா பார்க்கிற எல்லாரும் எங்களுக்கு ஒரு உடனடியா ஒரு நல்ல ஒரு இதாங்க. காணாப்படப்பா இதுவரை இல்லை. அதுக்கு கூட நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வெளியில போடி எட்டு கலைக்கிறா. இவன் ஒரு ஜிஎஸ்ஓ நான் போய் மிஸ் எங்கட அப்பாவை காணையில மிஸ் வெளியில போய் இந்த கதையெல்லாம் கலைக்காத. இப்ப நான் நல்ல இருந்த வெளியில போ எட்டு கலைக்கிறா மிஸ். என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தெரியாம இதுவரை தேடி கொண்டுதான் இருக்கிறோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கு. எங்கட கடத்தொழில சங்கத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. 7 நாள் ஆச்சு. இன்னும் ஒருத்தர் இதுவரை ஜிஎஸ் புயல் நாளில் இருந்து இல்லையா வெள்ளத்துக்கு விழுந்தாரோ வெள்ளத்தோட காண அவருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இது வேற கேட்கல. இந்த பிள்ளையோட போக சார் என்ன தள்ளி விடுறா. யாருமே கேட்க மாட்டீங்களோ? பொண்ணா இருந்து இப்படி ஒரு வேலையை செய்யலாம். சாப்பாடு கேட்டதுக்கு நீங்களே சொல்லுங்க. ஒரு சோறு என்ன பிள்ளைய அழைத்தான் போய் சாப்பாடு கேட்டவன். அப்பா நான் பசிக்கிறப்பா வீட்டை போக மாட்டேன். வீட்டை வெள்ளமாமா இருங்க பொறுங்க நான் ஜிஎஸ்ட சாப்பாடு கேட்டுட்டு வரேன்னு சொல்லி என் 2 பிள்ளைங்க இந்த பிள்ளைய பசியில் அழைத்தான் சாப்பாடு கேட்டேன். இது என்ன நாங்கள் என்ன செய்யறதாலும் ஒரு சோறு கறி விட்டாலும் என் பிள்ளைய
சமைச்சு கொடுப்போம். போய் சாப்பாடு கேட்குதான் உடனடியா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னிட்ட வந்து சாப்பாடு கேட்டுட்டு தன்னை வேலையை குழப்பிட்டுதான்னு சொல்லி உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறார். உடனடியா இந்த மனுஷனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நாங்க சாப்பாடு கேட்டது குற்றம்னா என்னதுக்கு வந்த இலங்கையில ஒரு இலங்கை பிரச்சனை எங்களுக்கு உரிமைதாருங்கள். நாங்களும் இந்த நாட்டில் இருக்கிறோம். என்ன ஜிஎஸ் அவ்வளவு பெரிய அவங்களுக்கு ஜிஎஸ் அரச உத்தியோகத்தில் இருக்கிற வேண்டாம் உயிர் உசத்தி நாங்க தாழ்த்தியோம். மக்களா இருக்கிற நாங்க செத்தா கேஸ் இல்லையோ சார்? நீங்களே கேளுங்க, மக்களை நீங்களே ஒரு கேளுங்க. நாட்டு பெண்ண பிள்ளைகளை செத்தா கேஸ் இல்லையோ? இஎஸ் பொலிஷ்மெண்டா தானா நீங்க கணக்கில் எடுப்பீங்க? அல்ல பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இந்த கேஸ் என்ன எடுப்பீங்க? இப்படி ஏழு என்ற கேஸ் தான் நீங்க எடுக்கணும் கட்டாயம். என்ன கட்டிருக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு பதில் சொல்லணும். வெட்டங்க வெட்ட பிள்ளைகளை காட்டியிருக்கு மிச்ச பேருக்கு மாற்றுத்திறனாளியான அண்ணா. இந்த அண்ணாவும் இந்த அம்மா ஸ்கூல்ல இந்த இவங்களுக்கு தான் சாப்பாடு சொல்லுவோங்க. சாப்பாடு சாப்பாடு சாப்பிடாம திரும்ப இப்படி அரசு பண்றாங்க.